அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் வேறு எவருடனும் நீ உன்னை ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டாம். அவ்வாறு நீ செய்தால் நீ உன்னை அவமதித்து கொள்வதாக பொருள் என்ற ஆலன் ஸ்ட்ரைக் அவர்களின் பொன் வரிகளை நினைவுகூர்ந்து இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம். இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியானது தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசு போக்குவரத்து கழகங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம். இந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆசிரியமான சேனலுக்கு புதியவராக இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் கல்வி மற்றும் அரசாணைகள் சார்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு asriyamalai.com என்ற இணையதளத்து மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சாலை போக்குவரத்து நிறுவனம் தரமணி இங்கேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு காலி பணியிட அறிவிப்பை பற்றி பார்ப்போம். இந்த அறிவிப்பானது தமிழக அரசு நிறுவனமாக இருக்கக்கூடிய 8 போக்குவரத்து கழகங்கள் இருக்குது. அதில் 25 மண்டலங்கள் உள்ளடக்கியது அந்த போக்குவரத்து கழகம். இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளில் முக்கியமாக அதாவது ஓட்டுநரும் நடத்துனர் ஒரே ஒருத்தர் தான் இங்கே இந்த பணியிடத்திற்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு மொத்தம் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 3274. இது ஒவ்வொரு மண்டல வாரியாக பிரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த மண்டல வாரியாக பார்ப்போம் பாருங்கள். முதலாவதாக மாநகர போக்குவரத்து கழகம் சென்னையில் இருக்கக்கூடியதில் 364 போஸ்ட் வேக்கன்ட் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அதாவது சென்னையில் மட்டும் வரையறுக்கப்பட்டது 318 வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் மண்டலத்தில் மொத்தம் 322 வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கும்பகோணம் மண்டலத்தில் 756 வேக்கன்சி, சேலம் மண்டலத்தில் 486 வேக்கன்சி. அடுத்ததாக பாருங்கள், கோவை மண்டலத்தில் 344 வேக்கன்சி, மதுரை மண்டலத்தில் 322 வேக்கன்சி. அடுத்ததாக 8வதாக திருநெல்வேலி மண்டலத்தில் 362 வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த வேக்கன்சியெல்லாம் நிரப்ப போகிறாங்க. இதற்கான இன சுழற்சி அரசு விதிமுறைப்படி நிரப்பிக்கிடுவாங்க. அதே மாதிரி பேக்கலாக் போஸ்ட்டு சேர்ந்து இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது பின்னடைவு காலி பணியிடங்கள் சொல்லுவாங்க. ஏற்கனவே வேகன்சியாக இருக்கிற பணியிடங்களை நிரப்பாமல் விட்டுருந்துருப்பாங்க. அந்த பணியிடங்கள் இதில் சேர்த்து நிரப்ப போகிறாங்க. சரி, இவர்களுக்குரிய குறைந்தபட்ச வயது வரம்பானது பாருங்க 1/7 ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2025 அவர்களுடைய வயது 24 இருக்கணுமா குறைந்தபட்சம். அடுத்தது பார்த்திங்கன்னா இவருடைய அதிகபட்ச வயது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓசிக்கு 40 வயது, பிற்படுத்த வகுப்பு, மிகவும் பிற்பட்ட வகுப்பு, சீர்மரபினர், தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி இவர்களுக்கெல்லாம் 45 வயது தான் ஏஜ் லிமிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர் பொது வகுப்பு, முன்னாள் இராணுவத்தினர் இருக்கவங்க ஓசி கேட்டகரியாக இருந்தாங்கன்னா 50 வயதும், இதர வகுப்பினருக்கு 55 வயசு இருக்கலாம். அதாவது இப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய கேட்டகரி வைஸ் ஏஜ் லிமிட்டில் முன்னாள் இராணுவத்தினர் இருந்தால் 5 வயசு எக்ஸ்ட்ரான்னு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இவருடைய கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். தமிழில் பேசவும் படிக்கவும் எழுதுறது அவசியம். முக்கியமான தகுதிகள் பார்த்திங்கன்னா செல்லத்தக்க கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் மற்றும் குறைந்தபட்சம் 18 மாதங்கள் கனரகம் ஓட்டிய அனுபவம் இருக்கணுமா. அதே மாதிரி முதலுதவி சான்று, பொதுப்பணி வில்லை மற்றும் செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமம் இதெல்லாம் 1/1/2025 முன்னர் பெற்றதாக இருக்கணுமா. அப்போ நீங்கள் கடைசி நேரத்தில் பெற்றுட்டு போக முடியாது. அதே மாதிரி உயரம் மற்றும் எடையும் கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்சம் உயரம் 160, எடை குறைந்தபட்சம் 50. அதே மாதிரி உடல் தகுதி பாருங்கள், தெளிவான குறைபாடு இல்லாத விஷன் கண் பார்வை பெற்றிருக்கணும். அதாவது சில சர்டிஃபிகேட்டை கொடுத்துருப்பாங்க 6க்கு 6, ஒரு சிலர் 12 அந்த மாதிரி கொடுப்பாங்க. இது நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். எவ்விதமான உடல் அங்க குறைபாடும் இருக்கக்கூடாது. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலம் ஓட்டுநர் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு குறைந்தபட்ச வயது 24 மற்றும் 18 மாதங்கள் முன் அனுபவம் ஆகியவை நிபந்தனை வேறு பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க. இவர்களுக்கு மட்டும் எக்ஸப்ட் கொடுத்துருக்காங்க.
இந்த சாலை போக்குவரத்து நிறுவனம் அதாவது தரமணியில் இருக்குது. இது நடத்தக்கூடிய பயிற்சியில் நீங்கள் கலந்து சர்டிஃபிகேட் வாங்கி எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த 24 வயசு பொருந்தால் தான். அதுக்கு முன்னாடி இருந்தால் கூட அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம் போல் தெரியுது. அப்பாயின்மெண்ட்டுக்கு பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இவர்களுக்குரிய பூர்த்தி செய்து விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ARASUBus.TN.gov.in என்ற இணையதளத்தின் வாயிலாக விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து வங்கி சேவை கட்டணம், அதாவது வங்கி சேவை கட்டணம் வந்து SC STக்கு 590 ரூபாயும் ப்ளஸ் GSTயோடு சேர்ந்து கட்டணமாகவும், வங்கி சேவை கட்டணம் நீங்களாக நம்ம தான் கட்டிடணும். கட்டி அந்த ஃபீஸு பேங்க் ஃபீஸு இருக்குல்ல, அந்த ஆன்லைன் ஃபீஸ் அது வந்து நம்ம பொறுப்பு தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதர பிரிவினருக்கு 1180 நீங்கள் கட்டிக்கிறணும். அதே மாதிரி விண்ணப்பதாரர்கள் முறையாக எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலமாக தேர்ந்தெடுப்பார். அதுவும் முறையாகன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த பாருங்கள், விண்ணப்பதாரர்கள் எழுத்து, செய்முறை, நேர்முக தேர்வுக்கு வருவதற்கான பயணப்படிகள் எதுவும் வழங்கப்பட மாட்டாது. இது ஏற்கனவே உள்ளதான். அனைத்து விதமான அரசு தேர்வுகள்லையும் இந்த முறை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி இணையதளம் மூலமாக விண்ணப்ப படிவங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி, அதாவது தொடங்க வேண்டிய நாள் வந்து 21/3/2025. அது ஏற்கனவே தொடங்கிருச்சு. அதே மாதிரி முடிய வேண்டிய கடைசி நாள் வந்து 21/4/2025 மதியம் 1 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதர பொதுப்பணி விதிகள் மற்றும் அரசு விதிகளுக்கு தகுதி பெற்றவர்கள் விண்ணப்பங்கள் அறிவிப்பின்றி நிராகரிக்க போக்குவரத்து இந்த துறைக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். இது காமனான நோட்டிஃபிகேஷன் தான். ஆனால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது என்ன ஒன்றுனா டிரைவர் கம் நடத்துனர் சொல்லிட்டாங்க, கண்டக்டர். முன்னாடிலாம் தனித்தனியாக ஆள் எடுப்பாங்க, இப்போ குறைச்சிட்டாங்க. டிரைவரும் கண்டக்டரும் ஒருத்தர் தான் சொல்லிட்டாங்க. ரைட் நண்பர்களே, இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபுல்லப் பண்ணி நிரப்பி அனுப்பி பயன்பெறுங்க. அதே போல் அரசு வேலை வாய்ப்புகள் குறைந்துக்கிட்டு தான் வருது. அதனால் இருக்கிற வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கிறோம். ஆனால் இதில் ஒரு வேதனையான விஷயம் என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு ரிட்டையர்டானால் அவங்களுக்குரிய பணம் முழுமையாக வந்து சேரல. 1 வருஷம் கழித்து 2 வருஷம் கழித்து தான் வருதுன்றாங்க. அவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் வேலைவாய்ப்பு கிடைக்காம நிறைய இளைஞர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இது பயன்படும் நினைக்கிறோம். பயன்படுத்திக்கோங்க நண்பர்களே. வாழ்க வளமுடன். நன்றி.